முதிர் காளைகள், முதிர் கன்னிகள் இவர்களை ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்றால், விவாகம் காலம் தவறி நடப்பவர்கள். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, முதிர் காளைகள், முதிர் கன்னிகள் என்று சொல்லுகின்றோம். இவர்களை வயது மூத்தவர்கள் என்று சொன்னால் மனம் வருந்தும். அதனால் தான் இதை சொல்லுகின்றேன். பெரும்பகுதி வயது லேட்டாக ஆக கல்யாணம் என்பது தடைப்படும். இந்த தடைப்படுபவர்களுக்கு ஒரு முன் ஜென்ம உதாரணம் சொல்லுகின்றேன். ஒரு பூமி, தன்னுடைய அவர்களுடைய வீடு, கோயில் சம்பந்தப்பட்ட நிலங்கள் இல்லது கோயில் கோபுரங்களுடைய நிழல்கள் விழும்படி உள்ள வீடுகளில் குடியிருந்து ஒரு குழந்தை பிறந்தால், ஜாதகத்திலே எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் சரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கண்டிப்பாக விவாகம் என்பது சாமானியமாக நடக்காது. ஒரு கோயிலுக்கு 265 அடி தூரம் வரை எங்கும் தாம்பத்திய உறவு கொண்டு குழந்தைகள் பிறப்பின் அவர்களுக்கும் இந்த நிலையே. அப்பொழுது எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன? இவர்களுக்கு ஒரு அருமையான வழியை என் குலகுரு தவத்திரு கோபாலநாதன் அவர்கள் சொல்வார்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி, அதிலே ஒரு சண்முகர் படத்தை ஒட்டி தலையணை கீழே வைத்து படுத்து உறங்கி கொண்டே வந்தால் வெகு விரைவாக கல்யாணம் நடக்கின்றது. முகம் பார்க்கும் கண்ணாடி, ரசம் போனது எப்போது, உறவான வாழ்க்கை பிரிவென்ன இப்போது என்று கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தால் கூட இந்த கண்ணாடியிலே சண்முகர் படத்தை ஒட்டி தலையணை கீழே வைத்து படுத்து உறங்குங்கள். அவர் கண்டிப்பாக உங்களை கல்யாணமோ பிரிந்தவர்கள் ஒன்று சேரவோ உதவி செய்கின்றார். அதன் பின்னால் நீங்கள் அறுபடை வீடுகளிலே எந்த முருகனை கும்பிட நினைக்கின்றீர்களோ அந்த கண்ணாடியிலே உள்ள முருகனை அங்கே கொண்டு வைத்துவிட்டு அவருக்கு சிறப்புகள் செய்து வழிபாடு செய்து, வையத்துள் வாழ்வாங்கு வானுபவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல் நன்றாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.